அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சிவாலயங்கள் தமிழ்நாட்டிலன்னு கிடையாதுங்க ஐயா. சரி, எல்லா இடத்துலையும் சிவன் கோயில் இருக்குதுங்க ஐயா. நம்ம தமிழ்நாட்டில் பாடல் பெற்ற ஸ்தலம் மட்டும் ஐயா 276 ஸ்தலம் மட்டும் பாடல் பெற்றது. இங்கே இருக்கிறவங்க கோயில் கோயிலாக சுற்றி பாடிங்க இருந்தாங்க, அங்கே இருக்கிறவங்க ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ மற்ற சிவன் கோயில் அதாம்மா அந்த பக்கம் வடநாட்டில் இருக்கிறவங்க பாடினாங்க, இங்கே தென்னாட்டில் இருக்கிறவங்க பாடினாங்க. அதனால தான் சொன்னான், தென்னாட்டு சிவனே போற்றி எந்நாட்டில் இருக்கும் இறைவா போற்றின்ட்டு. அதனால் தென்னாட்டில் இருக்கிறவங்க தென்னாட்டில் இருக்கிற கோயில் சிவன் கோயிலெல்லாம் சுற்றினாங்க 270 கோயில். வடநாட்டில் இருக்கிறவங்க வடநாட்டில் இருக்கிற சிவன் கோயில், வடநாட்டில் வந்து சிவனை விட மகாவிஷ்ணுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. அங்கே அவங்க அதை பாடி பிரபந்தம் திவ்ய பிரபந்தம்னு வச்சுக்கிறாங்க தெரியுமா, 4000 7000 அதெல்லாம் அவங்க பாடின்னு தெரிஞ்சாங்க. நீ பார்த்தது சிவந்து பார்த்த, பெருமாள்து பார்க்கல. பெருமாள்து இதோட ஜாஸ்தியாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவன் கடவுளை அவன் பாடின்னு தெரியுறான். ஆனால் கடவுள் எங்கே இருக்கிறான்னு தெரியாத பாடிங்கிறான். என்ன பண்ணுறது? அப்புறம் 4 பெருமக்கள் 4 வழியில் வந்தாங்க. சிதம்பரம் கோயிலில் 4 வழியில் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், 4 பேரும் அங்கே புள்ள பெற்று போடுறாங்க சிதம்பரம் கோயிலில். ஏமா வைத்தஸில் கல்பறிக்கிற அகஸ்தியர் ஸ்ரீரங்கத்தில் சமாதின்றாங்க, திருமூலர் இதில் என்னது சிதம்பரத்தில் சமாதி, எல்லா ஞானியும் சிதம்பரத்தில் சமாதி. அப்புறம் மீதி பேர் எங்கே தான் போய் சமாதி ஆகினாங்க. இது அவ அறிவுக்கு. என்கிட்ட ஒருத்தர் வந்தார் போன மாதம், நான் வீட்டுக்கு கிளம்பும் போது, சித்தர்கள் சமாதியை பற்றி எழுதினுக்கிறோம் சாமி வரலாறு அப்படின்னாரு. யாருன்னா சித்தர் கூட இருந்தவங்க இருக்கிறாங்களா பண்ண? இல்லை, பின்ன எங்கே சமாதி ஆகிக்கிறாங்க சித்தர்? மகான்கள் சமாதி உண்டு, சித்தருங்களுக்கு எங்கே சமாதி? அவன் சமாதி ஆகிறதுக்கு அவ்வளோ பாடுபட்டான். மகான்கள் மனுஷனோட உலகிறவனுக்கு உடல் அழிக்க முடியாது. ஆனால் மனுஷனை விட்டு விலகி வாழ்ந்த சித்தர்கள் உடலுக்கு வாழியில்லை, உடலோடு போனாங்க. வள்ளலாருக்கு எங்கே சமாதிக்குது? பட்டினத்தாருக்கு எங்கே சமாதிக்குது? அப்புறம் சிதம்பரத்தில் இருக்கிற சிவன் கோயில் இல்லையா சமாதி தாங்கதா? எப்படிம்மா? வாய்க்கு வந்ததை புலிவுக்குன்னு தெரியுவான். நீ அதெல்லாம் எடுத்துக்கூடாது. நீ அந்த கற்பனைக்கெல்லாம் ஊரெல்லாம் ஆராய ஆரம்பிச்சுன்னா உன்னை ஆராய மாட்டேன். உன்னை ஆராய கற்றுக்கோ, ஊரை மறந்துட்டு. அதான் உனக்கு உதவும். ஊரை ஆராய்ஞ்சின்னா உனக்கு உதவாது ஐயா. அப்புறம் சிவன் கோயிலில் தொண்டு செஞ்சால்தான் இறைவன் கேட்டதெல்லாம் கொடுப்பான். நம்ம ஐயர் சிதம்பரம் கோயிலில் பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் தொண்டு செய்தார், ஒன்றும் கொடுக்கல. கவர்மெண்ட் கேஸ் தான் போட்டு வச்சுக்குது. ஏன் சிதம்பரம் கோயிலில் கொடுக்கல? திருவண்ணக்காயில் ஏன் கொடுக்கல? ஏன் இதில் கொடுக்கல? எல்லாம் 1000 செத்து போகிறான். கேட்க வேண்டியது தானே ஈஸ்வரங்கிட்ட போய், ஈஸ்வரா ஈஸ்வரா பிறந்ததுலேருந்து உனக்கு தொண்டே செய்த, எனக்கு மரணமே வரக்கூடாது அப்படின்னு கேட்டால் கொடுத்துட்டு போகிறாரு. அவர் தான் எல்லோரும் கொடுப்பாரு. கேட்டாங்க ஐயா, 10 வருஷம் அங்கேயே கிடந்து உழவார பணி செஞ்சு கேட்டேன். பிச்சை எடுத்துக்கின்னு தான் வருவேன். கிடைக்கலங்க ஐயா. அதான் பிச்சை எடுத்துக்கின்னு தான் வருவேன். விளையாட்டு விஷயமா எவனோ பைத்தியக்கார மாதிரி துண்ணு போட்டு வேலை இல்லாத உளறின்னுக்கிறேன். அதெல்லாம் கேட்டு வந்து என்கிட்ட கேட்டுங்கிறேன். அது கிடைக்காதனால தாங்க அது போய் போட்டா அப்படித்தான் கிடைக்காது. பொக்கிஷம் கிடைச்சது. அதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது. அப்படிலாம் கிடைக்கிறதா இருந்தால் ஒருத்தன் கூட இந்து மதத்தில் உயிராகவே இருக்க மாட்டான். இப்போ எல்லாரும் சிவன் கூட போய் சேர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லை இந்து மதத்தில் ஏழையே இருக்க மாட்டான். கேட்டதெல்லாம் கொடுத்துடுவார். 2 பில்டிங் கொடுப்பாரு, ஒரு கம்பெனி கொடுத்துருவாரு, ஒரு சூட்கேஸ் பையன் துட்டு கொடுப்பாரு. அவரே நீ வரியான்னு 10 பைசா கருப்பத்தை காத்துங்கிறாரு, உனக்கு கொடுப்பார். குழப்பிக்கு மருந்து கொடுப்பார். போ. வணக்கம் ஐயா. நன்றி. நன்றிம்மா, போயிட்டுமா. ஒற்றை ஊரார் கோயில் என்னது? பீச்சோரங்கிற கோயில் எப்போ உருவாச்சு? எதுவும் தெரியாது, ஏதோ ஒன்று சொன்னாங்க, வந்துட்டேன். ஏன்பா பட்டினத்தார் சொல்கிறாரு, அந்த ஒற்றை ஊரார் கோயில் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறார். ஒரு பட்டினத்தார் சொல்கிறார், கண்டம் கரியதாம் கரும்பு, கண் 3 உடையதாம், அண்டத்தை போன்றதாம், தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்றார். எல்லாருக்கும் தித்திக்கும் கரும்புன்னு சொல்லலை. அவர் பாரு எவ்வளோ பேர் அறிவாளிப்பார். அவர் தொண்டருக்கு தித்திக்குமா? யார் தொண்டர்? கோயிலில் இருக்கிறவெல்லாம் தொழில் செய்கிறான், துட்டு வாங்கினுக்கிறான். இல்லை, தொண்டு செய்தது 1000 வருஷத்துக்கு முன்னே. இப்போ எல்லா கோவிலும் தொண்டு செய்கிறான். பூ கட்டினா இவ்வளோ இத்தனை முழம் கட்டினா துட்டு கொடுன்றான். 4 அண்டா தேய்ச்சா இத்தனை அண்டா தேய்ச்சா துட்டு கொடுன்றான். ஐயர் பூஜை பண்ணால் எனக்கு சம்பளம்ன்றான். தொண்டு அவன் செய்கிறான். அப்போ இவனுக்கெல்லாம் கிடைக்குமா அருள்? இதை பட்டினத்தார் 1100 வருஷத்துக்கு முன்னே சொல்லிட்டார்.
கண்டம் கரியதாம் கரும்பு கண்மூன்றுடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்பு அப்படின்னா ஒற்றியூரார் கோயில், வடுவடியம்மன் கோயிலுன்னு சொல்கிறீங்கள, அந்த கோயிலில் சிவத்தோடு கலந்தவர் அவர், அவருக்கு ஏன் சமாதி? ஒளியோடு கலந்தவர் வள்ளலார், அவருக்கு ஏன் சமாதி? எப்பவுமே மனிதனோட உறவாடுறவங்களுக்கெல்லாம் சமாதி உண்டு. ஆனால் மனிதனை விட்டு விலகி வாழ்ந்தவங்களுக்கு சமாதியே கிடையாது. பத்திரகிரிக்கு எங்கே சமாதி? எந்த சித்தனுக்கும் சமாதியே கிடையாது. இது வாயில் ஏதாவது பொழுதுபோக்கு எதனா ஒரு புக்கில் படிக்கிறது, அதை வச்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி நான் எழுதுறது, இப்படி போயின்னுக்குது இந்து மதம். அதனால தான் இந்து மதம் கெட்டுக்கின்னுக்கிறத ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிங்கிறதால தான் உண்மையை ஆராய்ஞ்சி உண்மையை பேச மாட்டேன்றான். அதனால் இந்து மதம் கெட்டுக்கின்னுக்குது. அவன் கற்பனைக்கு பேசுங்கிறான், எது நிஜம் எது போய். நம்ம பேசுனா ஒருத்தனை பயம்படுத்தக்கூடாது, ஒருத்தனை தைரியசாலி ஆக்கணும். அப்படி இருக்கணும் நம்ம பேச்சு. பேய்க்குது, பிசாசிக்குது, பில்லிக்குது, சூனியங்குதுன்னு பயம்படுத்தக்கூடாது. அவன் ஏற்கனவே பயந்து போய் தான் மறந்து போய் வாழ்ந்துன்னுக்கிறான் வாழ்க்கையை. இன்னும் நம்ம பயம்படுத்தலாமா? நம்ம பேசுகிறதெல்லாம் தைரியப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் மனுஷனை. அப்படி தான்ப்பா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுங்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியாது, நான் ஒரு படிக்காதவன், ஏதோ யாரையும் கட்டினதை நான் பேசுங்கிறேன் சாமி. ஒரு வீட்டில் ஒரு சாவாகி போச்சு. சாவை எடுத்து போய் போச்சுட்டான், குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். 3 மாதம் கோயிலுக்கு போகக்கூடாதான் தீட்டான். எங்கடா உட்காந்துங்கிறது தீட்டு? செத்து தீட்டு இருக்கிறத போய் பொச்சு போட்டு அப்புறம் எங்கே உட்காந்துங்கிறது தீட்டு? உங்கள் அம்மாவுக்கு 10 மாதம் தீட்டு போயிருந்தா நீ பிறந்திருப்பியா? இப்போ லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிறோம். என் பொண்ணு முழுவிக்கினே இருக்குதுங்க, முழுவாமை இல்லைங்க அப்படின்ட்டு. என்னது அது முழுவாமை? மாதம் அந்த தீட்டு வந்தால் வீடு தூரம் ஆகிக்கினே இருக்குது. அப்போ கர்ப்பம் தரிக்கலை. அப்போ தீட்டு நின்னா தான் கர்ப்பம் தரிக்கும். நம்மெல்லாம் தீட்டு தான். எங்கள் அம்மாவுக்கு 10 மாதம் தீட்டு போயிருந்தா நான் பிறந்திருக்க போகிறதில்லை, இங்கே கத்த போகிறதில்லை, நடுரோட் நாராயணான்ட்டு இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்க அம்மாவனுடைய அப்பாவனுடைய தீட்டில் தான் வாழ்ந்துன்னுக்கிறான். ஆனால் செத்து போய் பொச்சிட்டு ஒன்று தீட்டு கோயிலுக்கு போகக்கூடாது. தீட்டாச்சை ஏன்டா கற்பனை கொளுத்துனாங்க? சாமிக்கு மருந்தை கொளுத்துலாமாங்க? தீட்டாச்சை தலைமாட்டில் ஏன்டா விளக்க கொளுத்துனேன்? யோசித்தானே? எவனோ மடையம் சொல்லி வச்சதெல்லாம் இங்கே செய்துன்னுக்கிறான். இப்போ சிந்திக்கவே இல்லை. ஒருத்தர் செத்து போட்டான், உடனே அவனுக்கு விளக்க கொளுத்து தேங்காய் உடச்சி ஊத வச்சு கொளுத்து வச்சிட்றான். கொளுத்துலாமா? சாமிக்கு வைக்கிறது போய் பொணத்துக்கு வைக்கலாமா? ஏன் யோசிக்கலை? யோசிக்கவே மாட்டான். இவனுக்கு மூளை இருந்தால் தானே யோசிக்கிறதுக்கு. அவர் சொன்னாருங்க செய்துங்க அப்படின்னு இல்லை. தீட்டு பொருளை வச்சுக்கின்னு விளக்க கொளுத்துலாமா? தப்பு இல்லையா? எப்படி கொளுத்துற? இதெல்லாம் கொளுத்திட்டு அப்புறம் கோயிலுக்கு மட்டும் போகக்கூடாதா? ஏண்டா செத்தவனையே எதுக்கு தேங்காய் உடச்சி வைக்கிறான்? எதுக்கு வீடு எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் நடு ரோட்டில் எடுத்துன்னு வந்து போடுறான்? ஐயா இவர் நல்லவரோ கெட்டவரோ, இவர் ஊரில் அக்குறம் பண்ணாரோ நல்லது பண்ணாரோ, இப்போ அவர் ஒன்றுமே பண்ண முடியாது, ஊந்துட்டார். எல்லாரும் வாங்கன்றதுக்கு தான் ரோட்டில் தூக்கிட்டு வந்து போடுறான் இல்லை. அதை போட்டு தீட்டு வந்துடுச்சுடான்னா எங்கேருந்துடா தீட்டு வந்தது? உன் பொண்டாட்டி தீட்டு இல்லை, உன் பொண்ணு தீட்டு இல்லை, உன் புள்ள தீட்டு இல்லை, நீ தீட்டு இல்லையா? இதையெல்லாம் சிந்திச்சாதான் ஆன்மீகமே புரியும். இதெல்லாம் சிந்திக்காமல் கண்டதை தீட்டு, இவனை தொட்டா தீட்டு, அவனை தொட்டா தீட்டுன்னா மனுஷனுக்குள்ள பாகுபாடே வரக்கூடாது. எல்லாரும் தாய் வயிற்றில் பிறந்தவன் இந்த பூமியில், எல்லாரும் இந்த மண்ணில் அழிய போகிறவன். இதில் என்ன வேற்றுமகுது? வசதி இருந்தால் உன்னோட போ, வசதி இல்லை என்னோட போகிறேன். அந்த மாதிரி மனோபாவத்தை வளர்த்தால் தான் தெய்வீகத்தை வளர்க்க முடியும். இதையெல்லாம் தெரியாமல் தெய்வ வழிபாடு எங்கடா நடத்துறது? எனக்கு ஒரு டவுட்டுங்க சாமி. பெருமாள் கோயிலுக்கு பக்தர்கள்லாம் போகிறாங்க. அப்போ அந்த கோயில் இருக்க ஐயர் பெருமாளோட திருமகுடத்தை தலையில் வைக்கிறாரு. அதை எதுக்காக வைக்கிறாரு சாமி? திருப்பாதத்தை திருமகுடம் திருமகுடம் கிரீடம். இது எல்லாமே எதுக்காக பண்ணுறாங்க? கோயிலுக்கு போனால் ஒரு கோயிலும் ஒரு விதமாக வழிமுறை இருக்கும். பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. துளசி தீர்த்தம் கொடுத்துட்டு அதை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பாதத்தை கொண்டு வந்து நம்ம தலையில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பெருமானோடைய கிரீடத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. ஏன் இதெல்லாம் அங்கே வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இறைவன் இருக்கக்கூடிய இடம் கோயில், அந்த கோயிலுக்கு சாட்சாத் அதே போல் ஒரு இறைவன் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு சொன்னால் இந்த உச்சி பகுதி. அப்போ இறைவன்கிட்ட இருந்து அந்த கிரீடத்தை கொண்டு வந்து
நம்ம தலையில் ஏன் வைக்கிறாங்கன்னா, நம்ம தலையில் இருக்கக்கூடிய இறைவனை நாம் உணரணும் அப்படின்றதுக்காக இந்த செயலை அவங்க செய்கிறாங்க. இப்போ இது நடக்கணும் அப்படின்னு சொன்னால், இறைவனுடைய பாதத்தை யார் ஒருத்தன் தன் தலைமையில் சுமக்கிறானோ அவனுக்கு தான் இந்த கதி ஏற்படும், இந்த நிலை அவங்களுக்கு வாய்க்கும். புரியுதா? அதனால தான் அங்கே போனோம்னா அந்த திருப்பாதமும் திருமுடியும் ரெண்டுமே கொண்டு வந்து நம்ம தலையில் வைப்பாங்க. இது நாம் அடையணுன்றதுக்காக அங்கே ஒரு வழிமுறையாக வச்சுருக்காங்க. சரியா? நன்றி சாமி. ஆத்மா. சாமி வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி, ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி. நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி, நித்யானந்தம் எங்கு இங்கு இருந்தந்த சாமி. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று, ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும்